ஏங்க அப்பவே ஃபோன் பண்ணி சொன்னா வேற 50 ரூபா தாங்க போடுறீங்க. இது பாருங்க, இந்த ஐடியா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வர டியூட்டி எல்லாம் கேன்சல் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வந்து எனக்கு 50 ரூபா ஃபைன்லாம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நடக்கிறதே வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். சும்மா நேற்று 1.5 மணி நேரம் உட்காந்துக்கிறேன். சொல்லுங்க, உங்க கேட்டு தான் போறேன். நீங்களும் போதான் சொல்றீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேக்கேஜ் 20 கிலோமீட்டர் வச்சுன்னா எவ்வளோ காசு வாங்கி தருவீங்க எனக்கு கஸ்டமர் கிட்ட? அது நீங்களாச்சும் கொடுக்கணும்ல. ஒரு கம்பெனி நடத்துறீங்க, ஒரு டிரைவருக்கு ஃபேவராக பண்ண மாட்டீங்க, கஸ்டமர் ஃபேவராக. கஸ்டமர் இருந்தால் உங்கள் கம்பெனி நடத்துறீங்களா? டிரைவர்லாம் வச்சுக்க நக்கி தான் போகணும் உங்கள் கம்பெனி சொல்லிட்டேன். காசு கமிஷன் காசு மட்டும் வாங்கி போட்டுக்கிறீங்க. ஆமாம் சார், ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் ஆஃபீஸ் கிட்ட சொல்லி நேற்று வந்து எனக்கு 750 ரூபா போடணும், 50 ரூபா போட்டிங்க, இன்னும் 700 ரூபா போட சொல்லுங்கள். இல்லை இந்த கஸ்டமர்கிட்ட நான் எக்ஸ்ட்ரா வாங்குவேன். கேட்டால் ஆஃபீஸில் நேற்று வாங்க சொன்னாங்க, அந்த கேன்சல் சார்ஜ் உங்கள் மேலே போட்டாங்க சார் சொல்கிறேன். ஆனால் சார் ஃபாஸ்டாகில் வண்டி ஓட்டுறது சார், ஃபாஸ்டாகில் வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்டில் அரிசி வாங்கி சோறு தான் சார். தயவு செய்து காத்திருக்கவும். Kindly hold the line. தயவு செய்து காத்திருக்கவும். Kindly hold the line. தயவு செய்து எப்ப ஐடி லாக் ஆகும் பா? இப்போ நேற்று போய் நான் 1.5 மணி நேரம் உட்காந்து எனக்கு டியூட்டி கேன்சல் ஆச்சு. அதுக்குன்னா பலன் அப்போ அது சொல்லு. உங்க ஆபீஸ்ல வண்டி போட்டு ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கேள. உங்க ஆபீஸ்ல நான் வண்டி போட்டு ஓட்டுறதுக்கு முன்னாடி தயவு செய்து காத்திருக்கவும். Kindly hold the line. தயவு செய்து காத்திருக்கவும். Kindly hold the line. தயவு செய்து காத்திருக்கவும். ஹலோ சார், இருங்க சார். எவ்வளோ சார் கேன்சல் சார்ஜ்? 50 ரூபா போட்டுக்கிறாங்க. மனசாட்சிக்கு தான் 50 ரூபா. டீ கடைக்கு போனால் கூட காலி ஆகிடுது சார். சொல்லுங்க, இங்கேருந்து நான் 8-10 கிலோமீட்டர் எம்டிஹெச்னு போய் அங்கே 1.5 மணி நேரம் உட்காந்து நீங்களே கணக்கு போடுங்க. 2 ஹவர்ஸ் காசு போகிறதா போடுங்க. சொல்லுங்களேன், ஒரு மனசாட்சியாக தான் சார். கஷ்டப்பட்டவா அப்போ யாருக்கிட்ட தானே வாங்க? உங்கள் ஆஃபீஸில் வந்து கேட்கட்டா, எனக்கு இங்கேருந்து கோடமாக ட்ராப் கிரெடிட் பில் போடுங்க, நான் ஓட்டி போட்டுன்னு வரேன். ஹலோ 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 சார், இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு லைனுக்கு வந்தால் நீங்கள் எடுக்கவும் மாட்டீங்க, என் லைனுக்கு நீங்களும் வர மாட்டீங்க சார். நீங்கள் அவ்வளோ நல்லதுங்க சார். உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா? நேற்று அப்படி தான் சொன்னீங்க. ஏங்க பிக்கப் ஓகே போட்டதாங்க நீங்கள் உங்களை நான் பிடிக்கவே முடியுது. பிக்கப் ஓகே நான் கஸ்டமர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். நீ ஃபைன் போட்டேன்னு வச்சுக்க, இந்த கஸ்டமர் வீட்டு வாசலில் வரும்போது 2000 வாங்கி நான் ஆஃபீஸர் நான் வந்துடுவேன். ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண மாட்டேன். கஸ்டமர் வீட்டு வாசலில் தான் உட்காந்துக்கிறேன். சரியா? நீ கேன்சல் பண்ண கூட என்னை மீறி கஸ்டமர் வெளில போக முடியாது. கஸ்டமர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி கஸ்டமர் லொகேஷன். நான் கஸ்டமர் நான் மூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி டியூட்டிக்கு வந்துட்டேங்க. நான் நேற்று டியூட்டி பற்றி பேசுகிறேங்க. இந்த டியூட்டியா நீ பேசுகிற சார்? நேற்று சொன்னீங்க லைனில் வந்துட்டு. நேற்றுலேருந்து ஃபோன் போட்டு என்னது நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணிருந்தாங்கிறேன். எடுக்க வேண்டியது தானே. எடுக்காமையா பயந்து வச்சுட்டு போகிறாங்க. வேலை செய்வேன். யார் எடுக்கல? எல்லாருமே தான் எடுக்கல. சம்பளத்துக்கு வேலை செய்றீங்களா, வேற எதுனா சும்மா எனமா வேலை செய்றீங்களா தெரியலையா? நான் வண்டி என்ன டீசலில் ஓட்டா இல்லை தண்ணியில் ஓட்டாயா? அறிவு இல்லை உங்களுக்கு? கம்பெனி தானே வச்சு நடத்துறீங்க. அறிவுக்கிற மாதிரி அப்படி பண்ணுறீங்க. மொத்தம் 2 மணி நேரம் போட்டீங்க, கேன்சல் பண்ணுறீங்க. ஒரு சோத்து உப்பு போட்டுருந்தீங்களா, வேற ஏதாவது சொல்றீங்களா? மொத்தம் நானும் பொறுமையாக பேசுனேன், பெரிய பருப்பு மாதிரி பேசுறீங்க. என்ன அது போயிடுயா உங்க அம்மாவில்